ஜென்னி மார்க்ஸ். யார் இந்த ஜென்னி மார்க்ஸ்? கேபிட்டல், அதாவது மூலதனம் என்கிற நூலை எழுதி கம்யூனிசத்தின் தந்தை என்று பெயரெடுத்த கார்ல் மார்க்ஸ் மனைவிதான். மார்க்ஸை விட ஜென்னி 4 வயது மூத்தவர். அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது என்பது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது என்று குறிப்பிட்டார் மார்க்ஸ். ஜென்னியின் அழகு, அமைதியான பண்பு, சிறந்த கல்வியறிவு ஆகியவை கார்ல் மார்க்ஸை பெரிதும் கவர்ந்தது. மார்க்ஸின் புரட்சிகரமான பணிகளால் காவல்துறை ஜென்னியையும் கைது செய்து இருண்ட சிறைக்குள் தள்ளப்பட்டார். மார்க்ஸும் ஜென்னியும் ஜெர்மனியிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் பெல்ஜியத்திலிருந்தும் மாறி மாறி விரட்டப்பட்டனர். சிறையில் வீடற்ற பிச்சைக்காரர்கள், நாடோடிகள், நீசத்தனமான கெட்ட நடத்தை உள்ள பெண்கள் ஆகியோர் காவலில் வைக்கப்படும் இடத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் கழித்தார். மார்க்ஸின் எழுத்து பணி. மார்க்ஸ் கையெழுத்து மிகவும் மோசமாக இருக்கும். அதை யாரும் எளிதில் படிக்க முடியாது. அந்த கையெழுத்தை படித்து அதை பிரதிகள் எடுக்க வேண்டிய வேலையையும் ஜென்னி செய்து வந்தார். கார்ல் மார்க்ஸோ ஜென்னியோ அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாதபடிதான் வாழ்ந்தார்கள். வறுமையிலும் நோயிலும் அடிபட்டதால் ஜென்னியின் உடல் மகனுக்கு பால் கொடுக்கும் நிலையில் இல்லை. வறுமையின் உச்சகட்டத்தில் இருவரும் வாழ்ந்தனர். ஒரே நேரத்தில் மார்க்ஸ் குடும்பம் உணவின்றி தவிக்க ஆரம்பித்தது. மார்க்ஸின் கோட்டும் பேண்ட்டும் அடகு கடைக்கு போய்விட்டன. எனவே அவர் வெளியே வர முடியாமல் இருந்தார். கடிதம் எழுதுவதற்கு கூட வெள்ளைத்தாள் வாங்க முடியாத நிலையில் இருந்தனர். வறுமையின் உச்சகட்டத்தில் இருந்த இந்த நேரத்தில் அவர்களுடைய சின்னஞ்சிறு மகள் பிரான்சிஸ்கா மரணமடைந்தாள். அந்த மகளை புதைப்பதற்கு கூட இருவரும் மிகவும் சிரமப்பட்டனர். கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகையான ஈஸ்டர் பண்டிகையின் போதுதான் மரணமடைந்தாள். இறந்த போது சவப்பெட்டி வாங்கவும் முடியவில்லை என்கிறார் ஜென்னி. 8 வயது மகன் மறைவு. எட்கர் என்ற பெயருடைய அவர்களுடைய 8 வயது மகன் ஒரு வருடம் நோயினால் அல்லல் பட்டு மரணமடைந்தார். உருக்கு போன்ற எதற்கும் கலங்காத நெஞ்சுரமுள்ள மார்க்ஸையே மகனின் மரணம் நிலைகுலைய செய்துவிட்டது. ஜென்னி மறைவு 1880ஆம் ஆண்டில் ஜென்னியை நுரையீரல் நோய் பாதித்தது. பிறகு அது ஈரல் புற்றுநோயாக மாறியது. அந்த புற்றுநோயின் கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஜென்னி 1881ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலமானார். புற்றுநோயின் காரணமாக ஏற்பட்ட வேதனைகளையும் சித்திரவதைகளையும் சகித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஜென்னியின் நகைச்சுவை குணம் ஒரு வினாடி கூட அவரை விட்டு அகலவில்லை. உயிர் போகும் கடைசி வினாடி வரை நல்ல நினைவுடன் இருந்தார். கடைசியாக தன் கணவர் மார்க்ஸிடம் என்னுடைய பலம் குறைந்து வருகிறது என்று கூறினார். ஜென்னி இறந்ததை கண்ட மார்க்ஸின் உயிர் நண்பர் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் செத்துவிட்டார் என்று குறிப்பிட்டார். ஜென்னி உடலடக்கம் டிசம்பர் 5ஆம் தேதி லண்டனில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஹைகேட் என்னும் இடத்தில் உள்ள கல்லறையில் ஜென்னி மார்க்ஸ் அடக்கம் செய்யப்பட்டார். உயிருக்குயிராக நேசித்த மனைவியின் இறுதி ஊர்வலத்தில் மார்க்ஸ் கலந்து கொள்ள முடியாதபடி மிகவும் பலவீனமாக, அதுவும் மயங்கிய நிலையில் இருந்தார். வாழ்க்கை போராட்டம். எல்லாவற்றையும் இழந்து நின்ற இவர்களின் வாழ்க்கை போராட்டம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே. மலர் உதிர்ந்த நாள் 1881ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் உயர்வான காதலுக்கும் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இலக்கணமாக விளங்கிய மார்க்ஸ் ஜென்னி சிந்தனைகள் ஏதும் இல்லாத மக்களை அடிமைப்படுத்தும் ஆதிக்க சக்திகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இன்றும் இருக்கிறது.